5 வக்து தொழுகையை தொழுகிறதுக்கு போராடு. உள்ளத்துல நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா, நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில. ஃபஜ்ருக்கு போராடு, லுஹருக்கு போராடு, அஸருக்கு போராடு, மக்ரிபுக்கு போராடு, இஷாவுக்கு போராடு. ஏன் போராடுன்னு சொல்றேன்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் கவனம் உன் பக்கம் திரும்பும். அல்லாஹ்வின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்கள் இருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான். நீ பாவம் செய்யவே முடியாது, அந்த பாதுகாத்துருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ் நீ பாதுகாக்கலன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன்னா, என்னால இது நடக்கலையா அல்லாஹ், நீ பாதுகாத்தன்னா. அல்லாஹ்வுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பது. அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருள் வேணுமா, போய் பள்ளியில் நில்லு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இரண்டாவது அஸ்ஸஹ்பத்து ஸாலிஹா, நல்ல நட்பை ஆக்கிக் கொள்ளுதல். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படியோ படித்தான், அதனால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் யாரோடு பழகிறீங்கன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய நினைவிலேயே உயர்ந்த நினைவு தொழுகையா இருக்கும் போது அதை மறந்துட்டதுக்கு அப்புறம், அதை விட்டதுக்கு அப்புறம், அல்லாஹ் என் கூட யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய அல்லாஹ், எனக்கு கஷ்டமா இருக்கியா அல்லாஹ், சிரமமா இருக்கியா அல்லாஹ், இருளா இருக்கியா அல்லான்னு சொல்லி கோடி முறை அல்லாஹ் அழைத்தாலும் அல்லாஹ்ட்ட இருந்து பதில் வராது. இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்புல அவனை விட்டு அல்லாஹ் தூரமாகிறது. அப்படி செய்யணுமா, அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகணுமா, ஒரே ஒரு செயலை செஞ்சிருங்க, அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாயிருவான். தொழுகை விட்டுருங்க. இந்த சமூகத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் மறந்து, நாம் யார் என்பதையே மறந்து, நாம் எந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் என்பதையே மறந்து, நோக்கமில்லாமல் குறிக்கோள் இல்லாமல் வாழ்வின் எந்த லட்சியத்தையும் சுமக்காமல் எழுந்தோம், உறங்கினோம், உண்டோம், வாழ்ந்தோம், குடும்பத்தோடு குழந்தைகளை பெற்றோம், உண்டு கழித்தோம், சொத்தை சேர்த்தோம், மரணித்தோம். இந்த தலைமுறை உருவானது. அவர்கள் சொத்தை சேர்த்தார்கள், வாழ்ந்தார்கள், உண்டார்கள், மரணித்தார்கள் என அடிப்படையே இல்லாத ஒரு மனித இனமாக நம் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாலிபர்கள்.